சூப்பர் டே இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேல்ஸை யார் யாரெல்லாம் பேஷனா எடுத்து பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாளா இன்னைக்கு அமைய நான் நம்புறேன். ஏன் நம்ம சேல்ஸ் பண்ணணும்? சேல்ஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சேல்ஸ் தான் வரவு, மற்றது எல்லாமே செலவு தான். அப்ப அது வரவை அதிகப்படுத்துவதற்கான விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓவராலா காமனா ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சேல்ஸ்ல இருக்க சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். ஹோப்ஸோ இது ஒரு 30 மினிட்ஸா இருக்கும். எல்லாருமே ஹெட்செட் போட்டு நோட்ஸ் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். சரியா? இந்த பிசினஸ்ல மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, முடிவெடுக்கும் திறன் அப்படின்றாங்க. டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய ஒரு திறமை, ஒரு ஸ்கில். இது டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் என்பது பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்படி நம்ம நம்ம ஒரு ஆக்ஷன் போடுறோம், அது இன்புட்னு வச்சுப்போம், அதுக்கு அவுட்புட்னு ஒன்று வரணும். நம்ம ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்றோம், அதுக்கு பிராண்டிங் பண்றோம், நிறைய விஷயங்கள் பண்றோம், டிசைனிங், பேக்கேஜிங் எல்லாம் தாண்டி இந்த ப்ராடக்ட் வெளியில வருது, அது சேல் ஆகுது, அது நம்ம பணமா ப்ராஃபிட்டா மாறுது. இந்த அவுட்கம்காக தான் நம்ம ஒர்க் பண்றோம். பிசினஸ் எந்த அளவுக்கு இன்புட்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அதுல மினிமம் 60 to 70% அவுட்கம் வரும். சரியா? இந்த ஸ்கில்ல நம்ம கத்துக்கணும். ரைட்? அதுல இன்னைக்கு ஒரு பேசிக்கா ஒரு பிசினஸ் ஸ்கில்ல உங்களுக்கு கத்து தரலான் இருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் இல்லாததால பிசினஸ் தோத்து போறாங்க. நீங்க எடுக்கிற ஒரே ஒரு முடிவு பல பேரோட வாழ்க்கையை மாத்துது. மெயினா உங்களோட வாழ்க்கை. ஒரே ஒரு டிசிஷன் மேக்கிங் உங்களோட பிசினஸ் ஃபார்ச்சூன் 100, ஃபார்ச்சூன் 500, ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்ல கொண்டு வருது. ஆனா நீங்க எடுக்கிற ஒரே ஒரு முடிவு பேங்க்ரப்சி ஐபியா மாறுது. அதுக்கு டிசிஷன் மேக்கிங்னா என்ன, அந்த ஸ்கில் எப்படி கத்துக்கிறது, ஏன் இது குரூஷியல் ஃபார் மேனேஜர்ஸ் பிசினஸ்ல இருக்கிற உங்களுடைய மேனேஜர்ஸ்க்காகட்டும், ஒரு பிசினஸ் ஓனர்ஸ்க்காகட்டும், சிஓ இருக்கட்டும், யாருக்கா இருந்தாலும் சரி. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு சேலஞ்சஸ், இன்னொன்னு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ரெண்டுத்திலயுமே ஒரு சேலஞ்ச ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்துற வித்தை எங்க இருக்கு அப்படின்னா, அந்த டிசிஷன் மேக்கிங்ல இருக்கு. எந்த அளவுக்கு அதை நீங்க சரியா எஃபெக்டா யூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய பிசினஸ் அடுத்த லெவலுக்கு போகும். இப்போ பிசினஸ்ல நம்ம இன்னைக்கு கத்துக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வார்த்தையை பத்தி, ஆனா டீட்டெயிலா தெரியாது. அது என்ன அப்படின்னா, அனாலிட்டிக்கல் திங்கிங் அப்படின்றாங்க. அனாலிட்டிக்கல் திங்கிங் இதெல்லாம் ஒரு மேனேஜ்மெண்ட் டேர்ம் மாதிரி இருந்தாலுமே, ஆனா திங்கிங்னா என்ன, அனாலிட்டிக்கல் திங்கிங்னா என்ன? பிசினஸ்ல ஒரு மேனேஜரோ அல்லது ஒரு சிஓன்னு வச்சுப்போம், சிஓ அல்லது பிசினஸ் ஓனரோ ஒரு ஆண்டர்பிரனரோ, மூன்று விஷயங்களை வச்சு அவங்களுடைய ப்ராடக்டை ரீபில்ட் பண்ணலாமா அல்லது லான்ச் பண்ணலாமா. ஒரு ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணலாமா வேணாமா, நீங்க ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணுமா வேணாமா அப்படின்றது எந்த மூணு விஷயத்தை வச்சு அப்படின்ற பேசிக் இருக்கு. சரியா? அது என்ன பண்ணணுமா, ஒரு பிசினஸ் ஓனர் அல்லது அந்த அந்த கன்சர்ன் பர்சன், ஒரு அந்த டிசிஷன் மேக்கர், ஒரு மேனேஜர்னு வச்சுப்போம், சிஓன்னு வச்சுப்போம், அவர் மூன்று விஷயங்களை வைத்து லான்ச் பண்ண போறாரு. ஒன்னு சேல்ஸ் டேட்டா. நம்பர் ஒன் பாத்தீங்கன்னா சேல்ஸ் டேட்டா. சேல் என்பது விற்பனை, டேட்டா என்பது ஒரு இன்ஃபர்மேஷன். ரைட்டா? கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் தான். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், மார்க்கெட்ல என்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்கு, மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் ரெண்டாவது ரொம்ப முக்கியம். மூணாவது ரொம்ப 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 முக்கியம், கஸ்டமர் ஃபீட்பேக். நம்ம கையில சேல்ஸ் டேட்டா இருக்கணும், மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், மூணாவது கஸ்டமரோட ஃபீட்பேக் இருக்கணும். இது மூணு நம்மள்ட்ட லேப்டாப்லயோ டேபிள்லயோ இருக்கணும். இதை எவாலுவேட் பண்ணும் போது மட்டும்தான் நம்ம புது ப்ராடக்டை லான்ச் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு தெரியும். சரியா? இந்த இடத்துல அனலைஸ் டேட்டா, சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணும். ஏன் அனலைஸ் பண்ணும் அப்படின்னா, அப்பதான் நம்ம ஒரு பி ஸ்கொயர் சொல்லுவாங்க, ப்ரெடிக்ஷன் பிளஸ் ப்ரொஜெக்ஷன் அப்படின்வாங்க. நம்மளுடைய அந்த ப்ராடக்டுடைய பொட்டன்ஷியல் சேல்ஸ் எப்படி நடக்க போகுது, சேல்ஸ் நடக்குமா நடக்காதா, நடந்தா எவ்வளவு நடக்கும், மெயினான விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்க ரிஸ்க் என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புலப்படும். அப்ப அனாலிட்டிக்கல் திங்கிங் அப்படின்றது மூன்று விஷயங்களை பேஸ் பண்ணி ஒரு பிசினஸ் ஓனர் எடுக்கிற முடிவு. ஒன்னு சேல்ஸ் டேட்டா, மார்க்கெட் ட்ரெண்ட், மூணாவது கஸ்டமர் ஃபீட்பேக். இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நிறைய பேருக்கு தெரியாது, இதை நீங்க கத்துக்கிட்டு போலாம்னு நினைக்கிறேன். சேல்ஸ் டேட்டானா என்ன? சரி, சேல்ஸ்ன்றது விற்பனை இல்லையா? அந்த டேட்டா என்பது கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் தான்.
அந்த இன்ஃபர்மேஷன் எதை பற்றியது அப்படின்னு நம்ம கத்துவோம். அதாவது உங்கள்ட்ட இருக்க ப்ராடக்ட் சர்வீசஸ் வந்து சேல் ஆகுது, கரெக்டா? அந்த சேல் ஆகும் போது நடக்கிற டிரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுடைய சேல்ஸ் டேட்டா. அந்த டிரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷன் தான் சேல்ஸ் டேட்டா. புரியுதா? ஒரு ப்ராடக்ட் சர்வீசஸ் வந்து சேல் ஆகுது, அந்த டிரான்சாக்ஷனை வச்சுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போறோம், ரைட்? இது வந்து எப்படி அப்படின்னா பல காரணங்களோட வேரியஸ் மெட்ரிக்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. என்னென்ன மெட்ரிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சேல்ஸ் ஆக்டிவிட்டி மற்றும் பெர்ஃபார்மன்ஸ், இதை வைத்து அதாவது உங்களுடைய மேடம் அதை வந்து ஹோஸ்ட் பண்றவங்க கரெக்டா பண்ணுங்க, சரியா? எல்லாருமே மியூட் போட்டு இருக்கு, கேளுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான சீரியஸான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து மோட்டிவேஷன் ஜூம்லாம் இல்ல. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு பிசினஸ் ஓனரா, உண்மையான பிசினஸ் ஓனரா மாற்றுவதற்கான என்னுடைய முன்னெடுப்பு, சரியா? இத்தனை வீடியோக்கள்ல சொல்லாத விஷயத்த சொல்லி தர போறேன். ஒழுங்கா கவனிச்சு நோட்ஸ் எடுத்து வாழ்க்கையை மாத்தி. இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, இந்த நம்மளுடைய சேல்ஸ் ஆக்டிவிட்டியோ அல்லது சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸோ சில வேரியஸ் காம்போனன்ட்டை வச்சு, சில காரணங்களை வைத்து நம்ம வந்து டிசைட் பண்றோம். இந்த அனாலிட்டிக்கல் திங்கிங்ல சொன்ன மாதிரி. அப்ப இந்த சேல்ஸ் டேட்டானா என்ன அப்படின்றத கத்துக்கணும். நிறைய பேருக்கு சேல்ஸ் டேட்டானா என்னன்னே தெரியாது. சேல்ஸ் டேட்டா என்னன்னு தெரியாம அதை எப்படி யூஸ் பண்ண முடியும், அதை யூஸ் பண்ணாதான் நம்ம வந்து பிசினஸ்ல ஜெயிக்க முடியும். அப்ப சேல்ஸ் டேட்டா அப்படிங்கிறது ஒரு 7 விஷயத்தை பேசிக்கா கொண்ட விஷயம், ரைட்? ஒண்ணு, ஒரு 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 சேல் நடக்கிற டேட். இதுதான் என்ன சொல்றாங்கன்னா பாயிண்ட் நம்பர் 1 டிரான்சாக்ஷன் டேட் அப்படிங்கிறாங்க. அந்த டேட்ல எப்ப சேல் நடந்தது அப்படின்ற சேல் டேட்டா நம்மகிட்ட இருக்கும். அந்த வேர்ட் கால்ட் டிரான்சாக்ஷன் டேட். அவர் டிரான்சாக்ஷன் நடந்திருக்குல்ல, டிரான்சாக்ஷன் என்ன? அவர் காசு கொடுக்குறாரு, நம்மளுடைய ப்ராடக்டோ சர்வீஸோ போயிருக்கு, அதுதான் டிரான்சாக்ஷன். அந்த டேட் என்ன? இந்த இடத்துல நான் சொல்றேன் பாருங்க, நிறைய கடன்காரங்களுக்கு எப்ப கடன் வாங்கினாங்கன்னே தெரியாது, எவ்வளவு வாங்கினாங்கன்னு தெரியாது, எவ்வளவு வாங்கினா அப்ராக்சிமேட்டா தெரியும், எவ்வளவு வட்டி கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது, இதெல்லாம் தெரியாது. இதுவே ஒரு டேட்டா தான். சரி, என்னைக்கு நீங்க ஒரு வரிசையா எழுதும் போது பர்டிகுலரா நான் சொல்றேன் பாருங்க, கடன்காரங்களுக்கு சொல்றேன், பர்டிகுலரா ஒரு 10 லட்சம் 2021 வாங்கியிருந்தீங்கன்னா அது எந்த மாசம் என்ன டேட் உங்களுக்கு தெரியுமா? அதை எழுதி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கடன் அடைப்பீங்க. எழுதி வைக்கல அப்படின்னா கடன் அடைக்கிறதுக்கு தடுமாறீங்க, அவ்வளவுதான். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 7 விஷயங்களை வைத்து சேல்ஸ் டேட்டாவை நம்ம பிக்ஸ் பண்றோம். முதல் விஷயம் டிரான்சாக்ஷன் டேட். ரெண்டாவது என்னன்னா அமௌண்ட். அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் வந்து என்ன ரெவென்யூவை கொடுத்துருக்கோ அந்த சேல் அமௌண்ட். இது என்ன சொல்றாங்கன்னா நம்பர் 2 சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்றாங்க. சேல்ஸ் அமௌண்ட்ன்றது என்ன? எவ்வளவு ரெவென்யூ ஜெனரேட் ஆயிருக்கு, சரியா? ஒவ்வொரு சேல்ஸ்மே இப்போ ஒரு 10 சேல் நடந்திருக்குன்னா, நேத்து 10 சேல் நடந்திருக்கு, முந்தா நேத்து 5 சேல் நடந்திருக்கு, அதுக்கு முதல் நாள் 2 சேல் நடந்திருக்கு அப்படின்னா அதுல எவ்வளவு பணம் வந்திருக்கு, அந்த சேல்ஸ் அமௌண்ட் தான் சேல்ஸ் டேட்டா. மூணாவது ப்ராடக்ட் அல்லது சர்வீஸோட டீடைல். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னத்தை வித்தோம், இது ரொம்ப முக்கியம். என்ன வித்தோம், அந்த ப்ராடக்ட் பேர் எழுதிங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ஒரு பிரான்ச்சைசி பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுப்போம். உங்கள்கிட்ட வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கு. ஹெல்த் கேர் இருக்கு, ஓரல் கேர் இருக்கு, பியூட்டி கேர் இருக்கு, பர்சனல் கேர் இருக்கு, ஹோம் அப்ளைன்சஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு வச்சுப்போம், சரியா? எல்லாமே இருக்கு உங்கள்கிட்ட. இப்ப எந்த கேட்டகரியில அதிகமா ப்ராடக்ட் சேல் ஆச்சு? எந்த கேட்டகரி? ஓரல் கேரா, ஃபுட் கேரா, பர்சனல் கேரா, பியூட்டி கேரா, ஹோம் அப்ளைன்ஸ், ஏதாவது ஒண்ணு. எந்த கேட்டகரி, அந்த எந்த கேட்டகரியில என்ன ப்ராடக்ட்? இப்ப ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்டகரி. ரெண்டாவது அந்த ப்ராடக்டோட நேம். மூணாவது எவ்வளவு குவான்டிட்டி வித்துச்சு. இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெல்த் கேர்னு வச்சுப்போம், ஆலுவேரா ஸ்பைருலினான்னு வச்சுப்போம். ஆலுவேரா இந்த நேத்து மட்டும் ரெண்டு ரெண்டு டப்பா வித்துச்சு, போன வாரம் பாத்தீங்கன்னா 5 டப்பா வித்துச்சு, ஒரு மாசம் ஃபுல்லா 45 டப்பா வித்துச்சு. புரியுதா? அப்ப உங்கள்ட்ட என்ன ப்ராடக்ட் கேட்டகரி இருக்கு, அந்த ப்ராடக்டோடைய பேர் என்ன, அது எவ்வளவு வித்துச்சு, இதுதான் ப்ராடக்ட் சர்வீஸ் டீடைல்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன? டிரான்சாக்ஷன் டேட். ரெண்டாவது சேல்ஸ் அமௌண்ட். மூணாவது ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸோட டீடைல். இதெல்லாமே சேல்ஸ் டேட்டா. நாலாவது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், கஸ்டமர் இன்ஃபர்மேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வைத்து தான் நம்ம பிசினஸ் அடுத்த லெவலில் எடுத்துட்டு போக முடியும். அது அவர் என்னைக்கு வாங்கினாரு அது உங்களுக்கு தெரியும், என்ன ப்ராடக்ட் வாங்கினாரு தெரியும், எவ்வளவு வாங்கினாருன்னு தெரியும், அவர் யாரு, அவரோட இமெயில் அட்ரஸ் என்ன, மொபைல் நம்பர் என்ன, எந்த இடத்துல இருந்து வந்திருக்காரு, இதெல்லாம் தெரியும். கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா தெரியும், சரி? அட்லீஸ்ட் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸாவது தெரியும். அடுத்தது, இப்ப நம்ம ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றோம், அவர் போயிட்டாரு அப்படின்னா ஒரு ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லலாம், ஒரு டீட்டெயில் எழுதிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத மார்க்கெட்டிங் அந்த பிராண்டிங்ல உங்களுக்கு நான் சொல்லி தரேன், சரியா? டிரான்சாக்ஷன் டேட், சேல்ஸ் அமௌண்ட், ப்ராடக்ட் சர்வீஸோட டீடைல், கஸ்டமர் இன்ஃபர்மேஷன், இது நாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் சேல் டேட்டா. அடுத்தது பாத்தீங்கன்னா
என்ன சேல்ஸ் சேனல், இந்த சேல்ஸ் சேனல்லாம் என்ன அப்படின்னா, சேல்ஸ் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னு. சரி, எப்படி நடக்கும் ஒரு சேல் அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. சேல் வந்து நீங்க வச்சிருக்கிற ஆப்ல ஆன்லைன்ல நடந்துச்சா, அல்லது நீங்க வச்சிருக்கிற வெப்சைட்ல ஆன்லைன்ல நடந்துச்சா, அல்லது உங்களுடைய சோசியல் மீடியா Facebookல, இன்ஸ்டாகிராம்ல நடந்துச்சா, அல்லது உங்களுடைய ஸ்டோர்ல நடந்ததா? அதாவது ஆஃப்லைன்ல நடந்ததா? ஆன்லைன்ல நடந்துச்சுன்னா எதெல்லாம் நடந்துச்சு, ஆஃப்லைன் நடந்துச்சுன்னா எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு, சரியா? எந்த சேனல் மூலம் நடந்தது, இது ஒரு சேல் டேட்டா. அடுத்தது எதன் மூலம், யார் மூலம் நடந்தது, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க ஒரு ஆன்லைன்லயே நடக்கும்போது பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட 10 எம்ப்ளாயிஸ் இருக்கலாம் சோசியல் மீடியால. என்ன எம்ப்ளாயி மூலம் நடந்தது, அந்த சேல்ஸ் ரெப்போட பேர் என்ன, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவருக்கு இன்சென்டிவ் கொடுக்கறதுல இருந்து, அப்ரிஷியேட் பண்றதுல இருந்து, வேலை செய்யாதவனை தூக்குறது வரைக்கும் எல்லாமே இதை வச்சுதான் நம்ம பண்ண போறோம். அடுத்தது இப்போ ஒரு ஸ்டோரா இருந்தாலும் கூட 4 சேல்ஸ்மேன் இருப்பாங்க, ஒரு சேல்ஸ்மேன் நல்லா விற்பாரு, அவரை வச்சுக்கணும், மத்தவங்க தூக்கணும், ரைட்? அதுக்கு வந்து சேல்ஸர் அந்த அந்த எக்ஸிக்யூட்டிவோடைய பேர் என்ன அப்படின்றது இருக்கு. அவருக்கு நம்ம ஆஃபர், ப்ரொமோஷன், இதுக்கெல்லாம் கூட அது யூஸ் ஆகும். லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேமெண்ட் மெத்தட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேமெண்ட் மெத்தட்ன்றது எப்படி நடந்தது, கிரெடிட் கார்டுல நடந்துச்சா, டெபிட் கார்டுல நடந்துச்சா, கேஷா நடந்துச்சா, அல்லது வந்து ஜிபே மாதிரியான விஷயங்கள் மூலம் நடந்ததா, ஸ்கேன் பண்ணாங்களா, நம்ம மொபைல் நம்பருக்கு வந்துச்சா, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இதுக்கு பேர் தான் பேமெண்ட் மெத்தட். அப்ப ஒரு சேல்ஸ் டேட்டா, மார்க்கெட் ட்ரெண்ட், கஸ்டமரோட ஃபீட்பேக்கை வச்சுதான் நம்ம அனாலிட்டிக்கலா திங்க் பண்ண முடியும். அந்த அந்த திங்கிங் வச்சுதான் நம்ம டெசிஷன் எடுக்க முடியும். அந்த டெசிஷனை வைத்துதான் உங்கள் நிறுவனத்தை அடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டு போக முடியும். அப்ப புரியுதா? அப்ப சேல்ஸ் டேட்டானா என்ன அப்படின்னா, டிரான்சாக்ஷன் டேட், சேல்ஸ் அமௌண்ட், ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் டீடைல், கஸ்டமர் இன்ஃபர்மேஷன், சேல்ஸ் சேனல், சேல்ஸ் ரெப்போட பேரு, பேமெண்ட் மெத்தட். இது 7ம் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, மார்க்கெட்டோட அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கு, அதை விட மிக முக்கியம் அந்த ஃபியூச்சர் சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் அப்படின்வாங்க. அடுத்து இந்த ப்ரொஜெக்ஷன் சொன்ன பாருங்க, எவ்வளவு நடக்கும் அப்படின்ற விஷயங்களை இதை வைத்துதான் நம்ம ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை வைத்து தான் நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். இப்ப புரியுதா உங்களுக்கு? பேசிக்கா நான் எங்க ஆரம்பிச்சேன், பிசினஸ்னா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சேன். அந்த பிசினஸ்ல வந்து அனாலிட்டிக்கல் திங்கிங் ரொம்ப முக்கியம் டிசிஷன் மேக்கிங்ல அப்படின்னு நான் சொன்னேன். இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டா மட்டும்தான். நான் நண்பர்களே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த இடத்துல இது வரைக்கும் நீங்க எவ்வளவு விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப இப்ப நீங்க கத்துக்கிற விஷயங்களை தயவு செய்து நீங்க நோட்ஸ் எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்ப சேல்ஸ் டேட்டான்ற விஷயத்த நான் சொல்லி கொடுத்துட்டேன் ஒரு ஸ்ட்ராட்டஜியா. இதெல்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. எந்த ப்ராடக்ட் எவ்வளவு வித்துச்சு, யார் வாங்கினா, இது கூட தெரியல. அவனுக்கு ஒரு மெயில்ல வந்து ஒரு ஃபீட்பேக் பண்றது, ஃபாலோ பண்றது, நிறைய விஷயம் இருக்கு. பேசிக்கா அதை தெரிஞ்சுங்க. இதை வச்சு எப்படி நம்ம பிசினஸ் அதிகப்படுத்துறதுன்னு அடுத்த அடுத்த ஜூம்ல சொல்லிக்கிறேன். இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, பேசிக்கா வந்து சேல்ஸ் என்பது ஒரு சைக்காலஜி, ரைட்டா? சேல்ஸ் என்பது சைக்காலஜி. நான் வந்து உங்களுக்கு ஒரு 3 அல்லது முடிஞ்ச வரைக்கும் நான் மொத்தம் ஒரு 10 பேசிக்கான விஷயங்கள் இருக்கு. நீங்க ஒரு 3 விஷயங்களை கவர் பண்றேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சேல்ஸ் நடக்கணும் அப்படின்னா சேல்ஸ் க்ளோஸ் ஆகணும். சேல்ஸ் என்பது நீங்கள் சொல்வதல்ல. டெல்லிங் இஸ் நாட் மார்க்கெட்டிங்ல. இப்ப நான் பேசுறேன் அப்ப நீங்க என்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா, நீங்க பேசி முடிச்ச பின்னாடி என்கிட்ட இருந்து பணம் உங்களுக்கு வரணும். டிரான்சாக்ஷன், அந்த என் பணம் உங்கள்கிட்ட வரணும், உங்கள்ட்ட இருந்த ப்ராடக்ட் சர்வீசஸ் என்கிட்ட வரணும். அது வரல, ப்ராடக்ட் அதாவது என்கிட்ட இருந்து உங்களுக்கு பணம் வரல அப்படின்னா உங்களோட சேல்ஸ் பிச்சிங்ல தப்பு இருக்கு. அப்ப என்ன மாதிரி விஷயங்களை உங்களோட சேல்ஸ்ல ஆட் பண்ணும் போது நீங்கள் உங்களுடைய சேல்ஸ் அதிகப்படுத்தி பணக்காரன் ஆகுறது. முதல் விஷயம் என்னன்னா, உங்களுடைய சேல்ஸ் பிச்சில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அர்ஜென்சி. சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு அர்ஜென்சி. என்ன அர்ஜென்சி நம்ம கிரியேட் பண்ணணும். நம்பர் 1 பாயிண்ட், சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு கிரியேட் அர்ஜென்சி. அர்ஜென்சி எப்படி கிரியேட் பண்ண முடியும்? சிம்பிளான விஷயம். இப்ப நீங்க வந்து நீங்க நினைங்க, உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸ ஒருத்தட்ட பிச் பண்றீங்க ப்ராஸ்பெக்ட், அவர் இமீடியட்டா வாங்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப என்ன மாதிரி அர்ஜென்சியை கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். சார், இது ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர் சார். இது வந்து நைட்டு 10 மணியோட ஆஃபர் முடிய போகுது, எக்ஸ்பயர் ஆக போகுது. இந்த ஆஃபர் வந்து 10 மணியோட முடிய போகுது. அத 20% லூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து 1000 ரூபாய் அப்படின்னா 800 ரூபாய் தான், 200 ரூபாய் மிச்சம் பண்றீங்க. அது ப்ராடக்ட் வைஸ் மாறும். இப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க எவ்வளவு ஆஃபர் கொடுக்கலாம், எதுல ஃப்ரீ கொடுக்கலாம், இதை வைத்துதான் சக்சஸ் சீக்ரெட் இருக்கு. உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸ்ல எவ்வளவு ஆஃபர் கொடுக்கலாம், எதை ஃப்ரீயா கொடுக்கலாம், இதெல்லாம் கால்குலேட் பண்ணும். இது நமக்கு எவ்வளவுக்கு வாங்குறோம், எவ்வளவுக்கு விற்க போறோம். ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறோம், 120 ரூபாய்க்கு விற்கிறோம். ஒரு 5 வாங்கினா 3 வாங்கினா 110 ரூபாய்க்கு கொடுக்கலாமா? நான் என்ன சொல்றேன், 1 ரூபா கூட எக்ஸ்ட்ரா வச்சா கூட லாபம் தான். ஆனா நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, அதை புரிஞ்சு நம்ம வந்து ப்ராஃபிட் மார்ஜின் வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்,
சார் இது ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர், 10 மணியோட முடிய போகுது, 20% மிஸ் பண்ணாதீங்க உங்களோட பர்ச்சேஸ்ல அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்? இது ஒரு 10 பேருக்கோ 100 பேருக்கோ நீங்க ஒரு மெயிலோ அல்லது வந்து எம்ப்ளாயிஸை வச்சு இன்ஃபார்ம் பண்ணியோ, அது சோசியல் மீடியால போட்டோ ஏதோ ஒன்று பண்ணி ஒரு 100 பேருக்கு தெரிவிக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் வாங்குவாங்களா? அவங்கள இன்னைக்கே வாங்க வைக்கணும். அதுதான் ஒரு டெக்னிக். இதை நம்ம யூஸ் பண்ணணும். சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு கிரியேட் அர்ஜென்சி. ரைட்டா? இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ரெண்டாவது விஷயம் சோசியல் ப்ரூஃப். அப்படிங்க சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு சோசியல் ப்ரூஃப். இது என்ன அப்படின்னா, எங்கள்கிட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் இருக்காங்க. அவங்க இந்த ஆஃபரை எடுத்துக்கும் போது அவங்க என்னோட ஆஃபரை எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துக்கும் போது ஒரு ஒரு 20% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, இந்த 10,000 கஸ்டமருமே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி மாறி இருக்கு. என்னோட ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்றதால இது மாறி இருக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, மார்க்கெட்ல என்ன மாதிரி ப்ராடக்ட் இருக்கு. இப்போ வந்து ஒரு சிம்பிளான விஷயம் என்னன்னா, மைலேஜ்னு வச்சுப்போம். ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு மைலேஜ்னு வச்சுப்போம். அப்ப அது 10 கிலோமீட்டருக்கு 1 லிட்டருக்கு 10 கிலோமீட்டர் கொடுக்குது. என்னுடைய ப்ராடக்ட் 12 கிலோமீட்டர் கொடுக்குது. அப்ப அந்த 2 கிலோமீட்டர் எக்ஸஸா கொடுக்குது. உங்களுக்கு எவ்வளவு செலவு கம்மி, அதை நான் இன்னைக்கு ஆஃபர் நைட்டுக்குள்ள தரேன் சொல்லலாம். ஆஃபரே சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் அட்வான்டேஜ் அதை வந்து புரிய வைக்கலாம். அந்த ஏன் நான் சோசியல் ப்ரூஃப்னு சொல்றேன், மோர் தென் 10,000 பீப்புள் அதை யூஸ் பண்றாங்க. அவங்க 20% ஆஃபர்ல எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த மாதிரி மைலேஜ் மாதிரி என்ன அந்த ப்ராடக்ட் பெனிஃபிட்டோ அதை நம்ம சொல்லலாம். இதெல்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். நம்ம ப்ராடக்டோடைய பெனிஃபிட் என்ன, வேல்யூ என்ன, அதோட யூஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சாதான் இதை நம்ம சொல்ல முடியும். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு வந்து ஒரு ஒரு வேல்யூவை கிரியேட் பண்றோம். சரியா? இப்ப என்ன மாதிரி வேல்யூ கிரியேட் பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சிம்பிளா சொல்றேன். இந்த இடத்துல ஃப்ரீ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி சார் ஃப்ரீ சொல்றது? ஆனா இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். எப்படி வேல்யூஸை வந்து கிரியேட் பண்றது ஃப்ரீ மூலம் அப்படின்னா, சார் நாங்க வந்து ஒரு ட்ரையல் கொடுக்குறோம். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்றோம்னு வச்சுக்கோம். எங்களுடைய சாஃப்ட்வேரை வந்து நான் ஒரு ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறேன் 30 நாளைக்கு. சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நீ இந்த இதை வந்து கண்டினியூ பண்ணுங்க. சரியா? அதை வாங்கிங்க, இல்ல விட்டுருங்க. ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ரேட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நைட் வந்து 20% அப்படின்னு சொல்றேன். இந்த சாஃப்ட்வேருடைய பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, இதை எங்களுடைய காம்படிட்டிவ் சாஃப்ட்வேர் வந்து 5 அட்வான்டேஜ்ல ஒர்க் ஆகுது, எங்களுது 10 அட்வான்டேஜ்ல ஒர்க் ஆகுது. சரியா? இதை நம்ம சொல்லணும். அது உங்க ப்ராடக்ட பேஸ் பண்ண விஷயம். சரியா? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துறேன் சார், 30 நாள் யூஸ் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா வாங்கிங்க. ஒரு ஃப்ரீ ட்ரையல். ஃப்ரீ ட்ரையல்லே இவ்வளவு இருக்கு அப்படின்னா, பீட்டா ட்ரையல்ல எப்படி இருக்குன்னா, நாங்க ஃபுல்லா கொடுத்தா எப்படி இருக்கும்? இதை வந்து நம்ம கொடுக்குறோம். எப்படின்னா, யூஸ் பண்ண வச்சு அவங்கள கஸ்டமரா கொண்டு வரும். சரியா? நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கேர்சிட்டி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இது என்ன ஸ்கேர்சிட்டி எப்படி இதுல கிரியேட் பண்ண முடியும் சேல்ஸ்ல அப்படின்னா, லெவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் எங்கள்கிட்ட 5 ப்ராடக்ட் தான் இருக்கு கையில. சரியா? எக்ஸாம்பிளா சொல்றேன், 5 ப்ராடக்ட் தான் இருக்கு. எங்க 5 ஸ்டாக் தான் கையில இருக்கு. இது எப்போ வேணா சேல் ஆகும் சார். இது எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட் சார். இது ஒரு லிமிடெட் எடிஷன் ப்ராடக்ட் சார். இது ஒரு லிமிடெட் எடிஷன் ப்ராடக்ட் சார். அதனால 5 ஸ்டாக் தீர்றதுக்குள்ள வாங்கிக்கிங்க. இதை சொல்லும் போது என்ன ஆகும், நம்மள்ட்ட 50 கூட வச்சுக்கலாம். கஸ்டமர் ஒரு 5 பேர் 10 பேர் வாங்குவாங்களா மாட்டாங்களா? இந்த லாஸ்ட் பாயிண்ட், 5வது பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி வந்து ஒரு பெனிஃபிட் ஹைலைட் பண்ணி சொல்றது நம்ம ஃபியூச்சரை பேஸ் பண்ணி. சார் எங்களுது வந்து அதான் சொன்னேன், சே ஃபார் எக்ஸாம்பிள், அது ஏற்கனவே நான் சொன்னதுதான். இது மார்க்கெட்ல இருக்கிறதை விட அதிகமா கொடுக்குது, மைலேஜ் கொடுக்குது, ஒரு கன்சம்ஷன் இருக்கு. எதையாவது சொல்லணும். அது எப்படி சொல்லணும்? இந்த ஃபியூச்சர் என்னன்றதை பார்த்துக்கணும், நம்மளுடைய பெனிஃபிட் என்னன்றதை பார்த்துக்கணும், அதை ஹைலைட் பண்ணி சொல்லணும், கம்பேர் பண்ணி சொல்லணும். இது மூணும் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சார் ஒண்ணு இல்ல, நான் சொல்றது வந்து உங்களுக்கு ஃபியூல் கன்சம்ஷன் கொடுக்குது. இன்னொரு அட்வான்டேஜ் நான் சொல்றேன் பாருங்க, மத்த காம்படிட்டருக்கு எங்களுக்கும் என்னன்னா, நீங்க மார்க்கெட்ல விசாரிச்சிருப்பீங்க. ஏன்னா இப்ப எல்லாரும் மார்க்கெட்ல விசாரிப்பாங்க. எங்களுடைய ஃபியூலை நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது, இன்ஜின் ஆயில் மாதிரி வச்சுங்களேன், யூஸ் பண்ணும்போது இன்ஜினுடைய கெப்பாசிட்டி ரொம்ப நாளைக்கு வருது, லாங் டேர்ம் வருது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. வெறும் மைலேஜ் மட்டும் கொடுக்கல, அந்த இன்ஜின் கெப்பாசிட்டி பிக்கப்பும் இருக்கு, லாங் டேர்ம் வருது. நீங்க வந்து இன்ஜினுக்கு சர்வீஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை 5 வருஷத்துக்கு. இப்படி ஏதாவது ப்ராடக்ட் ஃபியூச்சரை நம்ம சொல்லலாம். எதுக்கு நண்பர்கள் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் உங்களோட சேல்ஸ் பிட்ச்ல எதை வேணாலும் சொல்லலாம். அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கிற விஷயத்தை நீங்க தொடர்ந்து சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பீப்புள் என்ன பண்ணுவாங்க, நம்பிக்கை வரும். நான் இதை வந்து எப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வேர்ட் கால் கன்சிஸ்டன்சி சொல்றேன். கன்சிஸ்டன்சியா நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்க ப்ராடக்ட் ஸ்கை ராக்கெட் மாதிரி போகும். ஆனா இதெல்லாம் நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் நம்ம எங்க ஆரம்பிச்சோம்? பிசினஸ்ல டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அனாலிட்டிக்கல் திங்கிங் முக்கியம்.
அதுக்கு 3 விஷயங்கள் முக்கியம். மார்க்கெட் ட்ரெண்ட் தெரிஞ்சிருக்கணும். இப்ப நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் அந்த ஃபீட்பேக் தெரிஞ்சிருக்கணும். சேல்ஸ் டேட்டா தெரிஞ்சிருக்கணும். இந்த 3த்தையும் வச்சு தான் நம்ம பண்ணவே போறோம். ஒரு ப்ராடக்ட்ட லான்ச் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும்? அப்ப இந்த சேல்ஸ் டேட்டான்றது என்னென்ன விஷயங்கள்? 7 விஷயங்கள். இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ்ல என்னென்ன விஷயங்களை ஆட் பண்றோம் அப்படின்ற ஒரு 5 விஷயத்தையும் பார்த்தோம். இப்ப பேசிக்கா ஒரு டிசிஷன் மேக்கிங்ல அனாலிட்டிக்கல் திங்கிங் அதுல 3 விஷயம். அதுக்கு பின்னாடி இந்த சேல்ஸ் டேட்டாவை பத்தி 7 விஷயம். அதுக்கு பின்னாடி சேல்ஸ் டிப்ஸ் ஒரு 5. இவ்வளவும் நம்ம இந்த இந்த இன்னைக்கு பார்த்திருக்கோம். நண்பர்களே, இப்ப கொஸ்டின் டைம். மேடம் ரெக்கார்டிங் கட் பண்ணி போடுங்க.